கோலம் சேர்த்து மகத்துவமணி நீர் பாலமுருகன் அருளாலும் அரைவில் தாயகமா அருள்வரைந்த உள்ளவன் இங்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாக கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த அன்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நீங்கே துணுவது இங்கே வள்ளியாக நடிக்கும் மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி விட்டு கூறுகிறார்கள். பொன்னாடை நடித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு விழா கமிட்டியாளர்களுக்கு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிறப்பாக கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி என்று இழந்து வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் ஆகிய 50 நிலங்களில் என்னாடா பொன்னாடுவது விளங்குதியும் குறிஞ்சி நாட்டின் மன்னனா நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடன் இருக்க செல்ல மகள் நம்புவதில் இன்று ஏதோ கர்மமாக என்னை என் தந்தை இழைத்ததால் அண்ணனுக்கு தலைமாறி கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு அதற்கு முன்பாக குலக்கடவில் ஏறப்பட்ட மிருகத்திரமன் கண்ணன் விளங்காம எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. 5 வயது வந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நட்சத்திரிக்கப்பட்ட காரணத்தினால முதல்ல மிருகத்திருந்தோம். அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா
சிறப்பா இருக்கு அப்படின்னா முதல்ல 3 விஷயங்கள் இருக்கு. எது முதல்ல என்ன? ஒளிபரி. ஆஹா, அருமையான ஒளிபரி. அந்த பணி நேரத்துல என்னடா செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும் பொழுது அருமையான ஒளிபரிக்கு அமைத்து தந்து அன்பு உள்ளவங்களுக்கு எனது சிறப்பா கலைத்துறை சிறப்பா மனமார்ந்த நன்றி என்று எழுத விளக்கம். இரண்டாவது விஷயம் என்ன? நாடகத்துல ரசிகர். அப்படி சொல்லுங்க. இந்த ஒரு பணி என்றும் பாராமல் அமர்ந்து நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த ஊர்ல எத்தனை பேர் தானா? ஏன் எல்லாரும் எங்க கேட்டாங்க? பணியில இவங்க வந்ததே பெரிய விஷயம். அதனால எல்லாருமே விடியமறை இந்த நாடகத்தை பார்த்துட்டு போகணும். இது எனக்கு அன்பான வேண்டுகோள். எல்லாரும் இருந்து நாடகத்தை பார்த்துட்டு போய் காலையில படுத்து தூங்குனீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கனவுல வருவோம். அப்படி இல்லைன்னா இடையிலேயே யாராவது வந்துருச்சு போனீங்க அப்படின்னா சூரபெருமான் தான் கனவுல வருவோம். அதனால 3வது விஷயம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க. பக்க மேலம். பக்க மேலம் அது பக்கா மேலம் இசை மேடை இசை ஜாம்பவன்களை உட்காந்து வச்சிருக்காங்க. போல சாதாரணப்பட்ட ஆளுகள்லாம் அதுலயும் புளியங்குளத்தை சேர்ந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லி இருக்குது. புளியங்குளத்தை சேர்ந்த வெங்கல குரலும் வெங்கல கடைக்குள்ள யானை புகுந்தா அதுவும் மதம் கொண்ட யானை புகுந்தா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி குரலுக்கு சொந்தக்காரரான அன்பு திரு ஜெயம் மணிகண்டன் அவர் கோடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி முறையான ஆசாரியிடம் பயின்று இன்று பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த அன்பு அப்பா. அவரது பேரை சொல்ற அளவுக்கு வயது தகுதியும் கிடையாது. இருந்தாலும் பேர் சொல்றதுக்கான பிள்ளை. நான் கர்வத்தோடு சொல்லுவேன் அன்பு அப்பா திரு சிங்கத்துறை அப்பா அவர்கள். அதே மாதிரி பல வாத்திய மன்னன் வரும்போதே என்னை கெஞ்சி கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக அன்பு அண்ணன் திரு சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் வரும்போதே சொல்லிட்டாரு, அக்கா புண்ணியவதி இன்னைக்கு வாயை திறந்துறாரு. சத்தியமா சொல்ல மாட்டேன்னு உன்னை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். அடுத்ததாக எல்லோருக்குமே நான் வெளிக்காட்டி இருக்கக்கூடிய அந்த அப்பா தால கலைஞரமான திரு ஐயனார் அப்பா அவர்கள். இந்த மாதிரி அமைதியான நாடகம் இன்னைக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன மன வருத்தம். மனம் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன், எதுக்கும் அஞ்ச மாட்டேன். இது எல்லாருக்குமே தெரியும். என்ன மன வருத்தம்? நானும் முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட அவரை பார்ப்பதற்கான பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அரசு முறை சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? எப்பத்தான் பாக்குறது, காதலிக்கிறது, கல்யாணம் முடிக்கிறது. அதனால அவருடைய தரிசனம் வேணும் அப்படின்னா யாருடைய தெய்வம் வேணும்? உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய தெய்வம் வேணும். அதனால ஒவ்வொருத்தரா நானும் வணங்கிதான் பாக்குறேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. பூரா கல்லா இருக்கிறாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இருக்கிறாங்க. கல்லாக நினைச்ச கல், தெய்வமாக நினைச்ச தெய்வம் அப்படின்ற முறையில இன்னைக்கு நான் யாரை வணங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா வைங்க வாத்தியாரு. ஆடுகின்ற
வர வர சரியா சாப்பிட முடியல, தூக்க முடியல, ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமா குளிர் நேரம். இந்த சத்தத்தையே கேட்டு பழகியாச்சா, வீட்டுல இருக்கிறதுனால புது வீடு தூக்கமே வர மாட்டேங்குது. காரணம் என்ன? காதல் படுத்தும் பாடு. நீ எல்லாம் உட்காந்து பாக்குறத பார்த்தா 45,000 போச்சு வெட்டி அப்படின்னு உட்காந்து பாக்குற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லம்மா, இந்த பணியில எவ்வளவு கவனமா உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. நினைச்ச பிரயோஜனமே கிடையாது. 35,000 முடிஞ்சிச்சு. ஐயப்பா. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காதல் படுத்தும் பாடு. யாரை காதலிக்கிறேன்? யார சொல்லவா? சொல்லுங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாம முருகன் என்று சொல்லிட்டு அழகு கண்பரும் அழகன் என்றாலே அவர் ஒரு திறத்தான் குறிக்கும். எப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட அழகன 5 வயதில் இருந்து அறியா பருவத்தில் இருந்து காதலிச்சுட்டு இருக்கிறேன். 5 வயதில் வந்த காதல் அறியாத காதல் இப்ப வெறும் 13 வயது. யாருக்கு? யாருக்கு? எனக்கு தான். சொன்னாலும் தூரம் எழுத்துட்டு சரிங்க. அதனால 50 வயதில் வரக்கூடிய காதல் அனுபவ காதல், அதுதான் உண்மையான காதலும் கூட. அதை பெட்டி வாசிக்கிற 55 வயசால் மணிகண்டனுக்கே ஆசை இருக்கும் பொழுது எனக்கு 63 கம்மியா சொல்றீங்க. என்னுடைய வயதுக்கு என்னுடைய பருவத்திற்கு எனக்கு ஆசை இருக்காது. அதனால அவருக்கு எப்பேற்பட்ட அழகன் தெரியுமா? அழகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வெஞ்சனமே இல்லாம கஞ்சி குடிக்கலாம், அப்பேற்பட்ட அழகு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அவருக்கு ஏற்கனவே ஒரே ஒரு தடவை திருமணம் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய தவறு அசால்ட்டா சொல்றீமா? பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறோம். உங்களுக்கு என்ன? சரி சரி. அதனால அந்த அழகனை பற்றி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் இடத்திற்காக ஹலோ ஹலோ
கட்டிய அன்பு உள்ளங்களுக்கு எனது செல்வம் கலைத்துறை செல்வம் உணர்ந்து கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு ஆமா. அதனால என் பொழப்பு தேர்ற பொழப்பா எங்கிட்ட இருக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்க. இருக்கிறாரு. அதனால அது மட்டும் இல்லாத நான் யாரு எதற்காக இருக்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா? நான் தான் வள்ளி. நான் மட்டும்தான் வள்ளி. நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பூரா மலை மாடு தடி மாடு எரும மாடு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் உங்களெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கிறாங்க. அதனால எங்க அப்பா முருகப்பெருமானிட வேண்டிக்கிட்டார். அழகான குழந்தையாக அறிவான குழந்தையாக அடக்க ஒடுக்கமான குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டார். அவர் எப்படி வேண்டினாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சிருக்கிறேன். வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட போது கிடைத்த கரணத்தினால் வள்ளி என பெயரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். என் கூட யாரெல்லாம் காவலுக்கு வரீங்க கையை தூக்குங்க பார்ப்போம். கூட்டானே வரீங்க. உங்களுக்கு வேலை இல்லையா? நீங்க என்ன கலெக்டர் வேலையா? 4 பேரும் நான் எங்க கூட வந்தாலும் காரணம் என்ன தெரியுமா? திரைப்படத்துல இசைஞான இளையராஜா அவர்கள் முதலில் இசையமைத்த ஒரு பாடல் அன்னக்கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு படத்துல அழகான ஒரு பாடலை 4 பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வச்சிருக்கிறேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கற்றுக்கலாம் விருப்பம் இருந்தா. ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை இருக்க முடியும். என்னதான் இசை கல்லூரியில் விழுந்து படிச்சாலும் இறைவனுடைய அருள் வேணும். அது உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து நானும் கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொடுக்க மாட்டீங்களா? வச்சுக்கோங்க. எனக்கு என்ன அவரை பற்றி நிற்க முடியாது. மறுபடியும் ஒரு முறை ஆசையை சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ போட்டு விடுவாங்க. பனி நேரத்துக்கு முடியாது. அங்க பெட்டிக்காருக்கு எடுத்து வச்சு விட்டுருங்க. நல்லாதான் இருக்கு.
மனமார்ந்த நன்றி. இந்த கைத்தட்டல்கள் பாராட்டுகள் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய ஒளிபரப்பிலகத்தாருக்கு மட்டும் என்னுடைய சீக்கிரம் நன்றி நன்றி. ஆயுஷ்மான் பாபா நல்லா இருந்தா அடிக்கடி சிந்திக்க வேண்டியதில்லை, விரைவாக சிந்திக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக இன்னைக்கு யாராவது ஆரம்பிக்கிறோம்னா நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. சரி, உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில ஜெயப்பிரியாவும் இருக்கு. அவளையும் சந்திக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்க போறேன். நிறைய ரகசியங்களை எல்லாம் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. ஒட்டிக்கவே கூடாது, ஏன்னா இது பெண்களுக்குள்ள எங்களுக்குள்ள 1008 இருக்கும். அதனால காலப்பட்டு 1008 இருந்தாலும் சரி 108 இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அதான் ஒண்ணு இருந்தாலும் ரொம்ப பேசுவாரு, பெட்டிக்கு போடாதுன்னு கேட்கறியா இருக்கட்டும். இருந்தால் நேரமா இருக்கிறாது அப்படின்ற காரணத்திற்காக அவரை பற்றி நினைக்கும் போது எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருக்கு. அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. யாராவது ஒரு பெண்ணாவது மாமியார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏன் இல்ல கேட்கிறோம், ஏதாவது பிரச்சனை இப்படிங்களாமா? அது இன்னும் தெரியுமா, என்ன தெரியுமா நினைப்பாங்க, சொல்லுங்க. அதை வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இங்க வேற கூட்டிட்டு வந்து ஒரு நாள் தான் நிம்மதியா இருக்கலாம்னு நாடக மேடைக்கு வர்றோம். இங்கேயும் அதை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. மாமியார்லாம் யாரு? தாய்க்கு சமம். நான் காலையில எழுந்திருச்சோன்னே என் மாமியார் காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. ஆக ஒரு குடும்பமாகப்பட்டது இல்லறமாகப்பட்டது நல்லறமாகணும் அப்படின்னா யாருடைய கையில் இருக்கு? பெண்களுடைய கையில் இருக்கு. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை யாருக்கு வேணும்? பெண்களுக்கு வேணும். எனக்கு நிறைய இருக்கு. எப்படி என்னுடைய குடும்பத்தை கொண்டு போகணுன்றது எனக்கு தெரியும். அதனால எப்பேற்பட்ட ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால அந்த முறையில நான் நினைச்சேன் அப்படின்னா எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாது முருகப்பெருமானை நிச்சயமாக அடைஞ்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதன் காரணமாக நீங்க 4 பேர் என்ன பண்றீங்க? வேண்டாம், நீங்க 3 பேர் என்ன பண்றீங்க? எங்க அப்பா வந்து வயசு வேண்டாம் 10 மேடைகள் அப்படியே திரும்ப வயசாயிருச்சு. அருமையான விளம்பரம் இல்ல. அவர் வந்து கொஞ்சம் காதல் விஷயத்துல ஏன்னா அப்பாவை தலையிட விடக்கூடாதுல்ல, அதுக்காக. அவர் பண்ணாத காதலா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க 4 பேர் என்ன பண்றீங்க? இறங்கி நேரா திருமாஞ்சோட வரையும் திடுத்துட்டு ஓடுறீங்க. எதுக்கு? அங்க ஒரு கடை இருக்கு. என்ன கடை? அந்த கடை பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த கடையில போய் என்ன பண்றீங்க? நிறைய பொறி உருண்டை வைங்க. எதுக்கு பொறி உருண்டை? பொறி உருண்டை வைங்க. எதுக்குமா? காட்டுக்குள்ள போறோம்ல, போறப்ப வழியில வந்து சிறுதண்ணிக்கு உதவும். இப்படி திண்டு இன்னும் தேராமத்தனமா இருக்கிற ஊற விஷம் தேராது. வைக்கிற ரசமும் அப்படித்தான். விஷமா இருந்தா தப்பு இல்லை, உங்களை மாதிரி வினயமா இருந்தா தான் தப்பு. அதனால ஒரே ஒரு முறை வளர்த்து ரெண்டரைல வைக்க முடியாது. 3 4 குயில சிவல பார்த்து படுக்கிது பார்த்து அதிக பிரசலித்தனம். என்ன பூரா திமுரு. என்ன நிறைய கத்துக்கிட்டோம். ஏமா நான் எப்படி போறேன்னா அதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பாட்டு எப்படி அப்படித்தான் வாசிக்க உங்க சௌகரியத்துக்கு நீங்க பாருங்க. எப்படி பாடுறேன்? படிக்கிறது பாட்டு அவ்வளவுதான். அப்படி வராது. இப்படித்தான் வரும் பாட்டு. சபாஷ். என்ன சபாஷ்? அப்ப எல்லாத்தையும் நீங்க சரியா வாசிப்போம்ல. படிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு இதுக்குதான் அதிகமா பேசக்கூடாது. கொஞ்சம் கலங்கிட்டு பாருங்க. ஆமா, கற்பத்தடை பண்ணிருக்கேன். அதான் கல்யாணம். மாமா மயங்கிடலாமா ஏம்மா மயங்கிடலாமா